ஹலோ ஸ்வாக்குட்டி. ஸோ செம்மையான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். நமக்கு 10th பப்ளிக் எக்ஸாமுடைய தமிழுடைய கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீ கிடச்சிருக்குப்பா. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதில் கிரேட் ஹாப்பி நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கிரேஸ் மார்க் வந்து தமிழில் கிடச்சிருக்குப்பா. 33வது கேள்விக்கு கிரேஸ் மார்க் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேள்வியை நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும், அதாவது எழுத முயற்சி செய்திருந்தாலே 3 மதிப்பெண் வந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சருக்கே பார்த்துடலாமா? ஃபஸ்ட் ஒன் வந்து பாடல் கேட்டவர், 2வது உவமை தொகை, 3வது வானத்தையும் பேரொளியையும். அதாவது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஆ ஆ இ அது மாதிரி குறியீடு கண்டிப்பாக கொடுத்துருக்கணும்ப்பா. அப்போ தான் 1 மார்க் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி 4வது தாளாண்மை வேளாண்மை, 5வது அரியாவினை சுட்டுவிடை, 6வது குழந்தையேவா, 7வது குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள், 8வது கைமாறு கருதாமல் அறம் செய்வது, 9வது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல், 10வது சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது, 11வது மலேசியா, 12வது முல்லைப்பாட்டு, 13 அகன்ற உலகம், 14 உரிசொல் தொடர், 15 நப்பூதனார். ஸோ அதுக்கப்புறம் பகுதி 2ல் 16வது கேள்வி பாருங்கப்பா. நான் கேள்வியை சூம் கூட பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. தமிழறிஞர் கியாபே விஸ்வநாதன் பல் மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் பெற்ற நண்பர் ஒருவரை அறிமுகம் செய்து வைத்தபோது இவர் பல்துறை வித்தகர் என்று குறிப்பிட்டார். பொருத்தமான விடை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். அதாவது நீங்கள் ஆன்சர் பொருத்தமாக எழுதிருந்தீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 17வது கேள்வி வந்து அதே தான்ப்பா. பொருத்தமான விடை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். கேள்வி விடை கேட்ட வினாதனப்பா. ஸோ அதனால் வந்து அந்த கொஸ்டினுக்கும் ஆன்சரு கொடுத்துருக்காங்க. அடுத்து 18வது பாருங்கள். வறுமை நிலையிலும் பழைய புத்தகங்கள் விற்கும் கடைக்கு சென்று புத்தகங்களை வாங்கி படித்தார். உணவுக்காக வைத்திருக்கும் படத்தில் புத்தகங்கள் வாங்கி கீவேர்டு இதான் பாஸ். இது நீங்கள் எழுதினீங்களே ஃபுல் மார்க். 19வது அதே தான். உழைத்தால் கிடைத்த பலன், ஏனென்றால் பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம், அதை விட வேறு இல்லை. அதே மாதிரி 20ம் அதே தான். இது போன்ற பொருத்தமான முழக்க தொடர்கள் எவையேனும் 2 எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். அதாவது இது மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற கரெக்டான ஆன்சர் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மதிப்பெண் வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருக்குறள் முயற்சி திருவினையாக்கும். ஸோ அடுத்து 22 பாருங்கள். சரியான தொடர்கள். ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. பிழைக்கான காரணம் சீப்பு என்பது வாழைத்தாற்றின் பகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 23 எல்லைக்கோடு கிடையாது. ஸோ அது மாதிரி பொருத்தமான விடை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண். 24 மயங்கிய அப்படின்றதுக்கு பகுபத உறுப்பு இலக்கணம். மயங்கல பகுதி இன் இறந்த கால இடைநிலை, புணர்ந்து கெட்டது, உடன்படுமை, பெயரச்ச விகுதி. 25 உயிரி தொழில்நுட்பம் தொன்மம். அதில் வந்து செவிமாற்றுத்திறனாளிகளுக்கான மாற்று வினாலை வந்து பார்க்காத படம் எழுதிய கவிதை, அதாவது செவித்திறன் அற்றவர்களுக்கு. அடுத்து பாருங்க. 26வது வந்து மன்னன் சுவைக்காத இளநீர் உண்டோ, விடுமுறை நாள் கண்டு மகிழாத மாணவர் உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தமான விடை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். 27 வந்து சீசர் எப்போதும் என் சொல் பேச்சை கேட்கும், புதியவர்களை பார்த்து குறைக்குமே தவிர கடிக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கு 2 மார்க்கு. அடுத்து வேங்கையை எப்படி எழுதலாம், தனிமொழி தொடர்மொழின்னு சொல்லிட்டு அது 29வது பார்த்துக்குங்க. 30 தொடர்ந்து பெய்த மழையால் மீண்டும் மீண்டும் பெய்மழை. 21 பொருத்தமான விடை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். அடுத்து 32 பாருங்கப்பா. அடுத்து 33 இங்கே தான் இருக்குது பாருங்கள். 33 பாருங்கள். கேள்வி அங்கே வினா தவறாக கேட்டிருக்காங்களே, அதனால் விடை எழுத முயற்சி செய்திருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ அதனால் 33க்கு கிரேஸ் மார்க் கொடுத்துட்டாங்க. 34 பாருங்கள். மனநச் செயல். அடுத்து 35 எப்படி பிரிச்சிருக்காங்க பாரு மார்க்கை. அறிதல் அறியாமை, புரிதல் புரியாமை, அதுக்கு 1.5 மார்க்கு. தெரிதல் தெரியாமை, பிறத்தல் பிறவாமை, அதுக்கு 1.5 மார்க்கு. அடுத்து சொல் பின்வரு நிலையணி. செய்யுளில் ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை தருவது. பொருள் எனும் சொல் பல்முறை வந்து வெவ்வேறு பொருளை தந்துள்ளது. அடுத்து நாளிதழ் ஆசிரியருக்கு அது எப்படி எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க பாரு. அனுப்புனருக்கு வந்து இங்கே பாருங்கள். அனுப்புனருக்கு 1/2 மார்க்கு, பெறுநருக்கு 1/2 மார்க்கு, விழித்தல் பொருளுக்கு 1/2 மார்க்கு, கடித செய்தி தான் 2 மார்க்கு, முடிவு ஒப்பம் வந்து 1/2 மார்க்கு, இடம் நாளுக்கு 1/2 மார்க்கு, உரைமேல் முகவரி வந்து 1/2 மார்க்கு. இவற்றின் அடிப்படையில் விடையிறுத்தல் வேண்டும். அடுத்து பாருங்கள். 40வதுக்கு
காட்சிக்கு ஏற்ற பொருத்தமான கவிதை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கணும். கவிதைக்கும் அவங்க ஓனாகவே மதிப்பெண் வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சரியாக எழுதிருந்தீங்கன்னா. அடுத்து 43வது மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்ப படிவம் வந்து இப்படி தான் பார்க்கணும். விண்ணப்ப படிவம் ஸோ இப்படி எழுதிருந்தால் மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. 42வது அறங்கள் நன்மைகள். ஸோ இதுதான் 42வது மொழிபெயர்ப்பு. அதில் செவித்திறன் அவங்களுக்கு ஒரு கேள்வி. அது 43வது பாருங்கள், செயற்கை நுண்ணறிவின் எதிர்கால செயல்பாடுகள் வெளிப்பாடுகள்னு சொல்லிட்டு இது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கொடுத்துட்றாங்கப்பா. முன்னுரை இருக்கணும் கண்டிப்பாக ஆஃப் மார்க்கு. செயற்கை நுண்ணறிவு பற்றி எழுதிருக்கணும் 2 மார்க்கு. எந்திர மனிதனின் செயல்பாடு 2 மார்க்கு. வணிக வாய்ப்புகள் 1 மார்க்கு. செயற்கை நுண்ணறிவின் எதிர்கால வெளிப்பாடுகள் 2 மார்க்கு. முடிவுரைக்கு அரை மார்க்கு. தன் வரலாறும் அதே மாதிரி தான். அறிஞர், சான்றோர், புகழ்பெற்ற சாதனையாளர் பற்றிய முகவரை வந்து 2 மார்க்கு. அறிஞர், சான்றோர், புகழ்பெற்ற சாதனையாளர் வாழ்வில் நடந்த நிகழ்வை தன் வரலாறாக கூறும் விகிதம் வந்து 6 மார்க். அதே மாதிரி தான் 44 முன்னுரை இருக்கணும். மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர், கதை மாந்தரின் வாழ்வியல் சூழலும் மனிதநேயம் வெளிப்படும் இடம் மற்றும் பாங்கு முடிவுரை பொருத்தமான விடை எழுதியிருந்தால முழு மதிப்பெண் வழங்கப்படலாம். ஸோ இதான்ப்பா. அடுத்து 44 ராமானுஜர் நாடகம். அடுத்து 45 நூலக மதிப்புரை. 45 ஆ வந்து சாலை பாதுகாப்பு முன்னுரை இருக்கணும். சாலை விதிகளை அறிவோம்னு இருக்கணும். ஊர்தி ஓட்டுவதற்கான நெறிகள், விபத்துகளுக்கான காரணங்கள், தேவையான விழிப்புணர்வு, நம் கடமை, முடிவுரை. ஸோ இதுதான் தமிழுடைய ஆன்சர் கீஸ். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு ஓரளவுக்கு கெஸ்ஸிங் இருக்கும் எவ்வளோ மார்க் தமிழில் வாங்குவீங்கன்னா அது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலில் 10th பப்ளிக் எக்ஸாம் எல்லா சப்ஜெக்ட்குரிய ஆன்சர்க்கையும் அப்லோட் பண்ணியிருக்கோம்ப்பா. நீங்கள் பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துருங்க.